இது ஒரு பெரியார். அறிவார்ந்த பெருமக்களே, பெரியாரின் பெரும் தொண்டர்களே, வழிபாட்டாளர்களே, இதில் என்ன பெரியார்? உங்கள் தந்தை பெரியார். தம்பி, இது ஒரு திரைப்படம். 2 மணி நேரம் நான் தொடர்ச்சியாக பேசுவேன். இந்த களம் அந்த களம் இல்லை. ஏன்னா இதை பேசுற நாளைக்கு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி வாங்கலான்னு தெரியல. பேசுவோம், பேசவே கூடாது. புரியுதா? பேசுவோம், ஜெயிச்சிரு, வா பார்ப்போம். திராவிட அரசியல், திராவிட சித்தாந்தத்தின் தொடக்கம் பெரியார் என்றால், தொடங்கிய இடத்தில் தமிழ் தேசிய அரசியல் அதே நிலத்திலே தமிழ் தேசிய புரட்சி, அரசியல் புரட்சியை ஊண்டுவதற்கு நேருக்கு நேர், நெக் டு நெக், நெஞ்சுக்கு நெஞ்சு சண்டை. ஒரு இத்தனை ஆண்டு ஆட்சி செஞ்சாச்சு, 4 ஆண்டு ஆயிடுச்சு. வந்து நாங்கள் இப்படி ஆட்சி செஞ்சிருக்கோம், இப்படி பண்ணியிருக்கோம், இந்த ஆட்சி தொடரணும், அதனால எங்களுக்கு வாக்குத்தாங்க. கேட்க வக்கு இல்லை, துப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. திமுக ஒரு கட்சி போட்டியிடுதா தெரியல. ஒருவேளை போட்டியிடுறது விளைவிச்சா அதுவும் தெரியல. இருட்டுக்குள்ள திருட்டு கொடிஞ்சிக்காரு அப்படி தலை போட்டு வருவான். அப்படி கூடையில வெங்காயத்தை போட்டு கோழி வந்து கொடுத்துட்டு டப்புன்னு கட்டிட்டு போவான். அது மாதிரி போட்டு காசு அங்க பெரியார் தண்ணிட்டு என்ன இடத்துக்கு காந்தி தண்ணிட்டுற. இந்த காந்திக்கு வந்த கொடுமை ஊழலுக்கு எதிராக இருந்தார், லஞ்சத்துக்கு எதிராக இருந்தார், மதுவுக்கு எதிராக இருந்தார், கொலைக்கு எதிராக இருந்தார், விபச்சாரத்துக்கு எதிராக இருந்தார், மதுவுக்கு எதிராக இருந்தார். கேவலம் மாறு. இது எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே கூட போறாரு. அதனால நான் என்ன சொல்றேன், அந்த 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 பெரிய தலைவரை, இந்த காந்தியை மதிக்கிறதா இருந்தா பணத்திலிருந்து விடுதலை செஞ்சுட்டு மக்கள் மனத்துல கொஞ்சம் இடத்த கொடுத்துருக்கீங்க. தயவு செய்து அதுல யார் படத்தை போடுங்க, நானே முன்மொழிகிறேன். ஐயா கருணாநிதி படத்தை போடுங்க. இலங்கையில ராஜபட்ச பட்டம் போட்டுருக்காங்க, அது மாதிரி போடலாம். ஏன்னா நாடே கருணாநிதி நாடா மாறிடுச்சு, ஏறக்குறைய மாறிடுச்சு. கழிப்பிடம் குடிப்பிடம் 2க்கு தான் அவர் பெற வைக்கல. எது கக்கூசு டாஸ்மாக் 2க்கு தான் வைக்கல, மீது எல்லாத்தையும் வச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் அடுத்த முறையெல்லாம் வென்றாங்கன்னு வச்சுக்கல, தமிழ்நாடு கருணாநிதி நாடு கூட வச்சுவாங்க. நடக்கும். காலையில பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து பெரியப்பான்னு வந்தான். நான் அடிக்க கை வைக்கிட்டேன். ஏன் பேனையா இருக்க என்ன சீமான் கூட சொல்லிட்டு போ, பயமா இருக்கு. அவளை விருப்பம் வாய திறந்த பொய், புரட்டு, திரிவு, திருட்டு, உருட்டு, இதே ஒரு இடத்துல நீ உண்மை சரியா 3000 பேரை நான் நம்ம கட்சியிலிருந்து திமுக சேர்க்கிறேன். 31 பேர் நான் அங்கங்க விரட்டி விட்ட பதர்கள். அதை கூட்டி அள்ளி 2 மாதத்துக்கு முன்னாடி சேர்ந்தவன், 3 மாதத்துக்கு முன்னாடி சேர்ந்தவன், 4 மாதத்துக்கு முன்னாடி சேர்ந்தவன், பூரா பிக்காடி. அதை பூரா கூட்டிட்டு வந்து ஒண்ணா வச்சுக்கிட்டு திமுக மறுபடியும் ஒரு கட்சியில சேர்த்த மக்கள் எழுதுறாங்க. சொந்த கட்சியை சேர்க்கிற முதல்வர், துணை முதல்வர், பல அமைச்சர்கள். அதுல அந்த பேரை நான் சொல்ல விரும்பவில்லை, அந்த உச்சரிக்க விரும்பவில்லை. நீ சொல்லித்தான் பாரு. பயம் பயம். தம்பி, இது ஒரு போர், புரட்சிகர அரசியல் போர். நீண்ட காலமாக இல்லாத திராவிடம் திராவிடம் என்று பேசி தீந்தமிழ் மக்களை ஏமாற்றி பிழைத்த பொழுது அந்த திராவிட கூட்டத்தை வீழ்த்துகிற தமிழ் தேசிய இன பிள்ளைகளின் எழுச்சி மிகுந்த போர். திராவிடமா தமிழ் தேசியமா என்கிற போர். இது தொடக்கம். 26 இந்த திராவிடம் அடக்கம், தமிழ்நாட்டுக்குள் அடக்கம்.
அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், உழைக்கும் மக்கள், உழவர் குடி மக்கள், பாட்டாளி மக்கள் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுங்கள். இவர்களால் என்ன செய்துவிட முடியும் என்று எண்ணார்கள். இவ்வளவு தூரம் வந்து பிள்ளைகள் பெரியாரை சொல்லாமல் அரசியல் செய்ய முடியாது. இவர்கள் தான் திராவிடம் என்று இல்லாத அரசியல் செய்ய முடியாது. இவர்கள் தான் சொன்னார்கள். இந்தியம் என்று பேசாமல் அரசியல் செய்ய முடியாது என்றார்கள். எதையுமே சொல்லவில்லையே. நாங்கள் தமிழர்கள் என்ற உண்மையை சொல்லி மொழி இனம் என்ற கோட்பாட்டை முன்வைத்து தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தின் தலைவனையே தங்கள் இயக்கத்தின் தலைவனாக்கி வீழ்த்தி இறக்கப்பட்ட புலிக்கொடிகளே அதே தாய்நிலத்தில் தூக்கி ₹1 நோட்டுக்கு காசு கொடுக்காமல் எளிய பிள்ளைகள் எந்த பின்புலம் இல்லாமல், பொருளாதார வலிமை இல்லாமல், ஊடக ஆதரவு இல்லாமல் நின்று இன்னைக்கு 8.5 விழுக்காடு 36 லட்சம் வாக்கை தொட்டு 3வது முறை அரசியல் கட்சியாக தனித்து நின்று அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டார். இது காரணம் யார்? தன்மானமிக்க தமிழ் பேரின மக்கள் எங்களுக்கு தந்த மதிப்பு, எங்கள் மீது வைத்த நம்பிக்கை. இந்த 36ஐ 72ஆக ஆக்க முடியாதா? 72ஐ 1 கோடியே 22ஆக ஆக்க முடியாதா? ஆக்க முடியாதா? இந்த நாடும் மக்களும் அனுபவிக்கிற துன்ப துயரங்களை துரத்தி அடித்து தூய அரசியல் ஆட்சி மலர வேண்டும் என்றால் தமிழ் தேசிய அரசு மலர வேண்டும். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் உயிர் சொந்தங்கள், என் உயிருக்கு நீ உடன் இருந்தார்கள். உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எளிய மகள், என் தங்கை, உங்கள் பிள்ளை சீதாலட்சுமிக்கு மாய்க்கு சின்னத்திலே ஒளிவாங்கி சின்னத்திலே செலுத்தி மகத்தான வெற்றியை பெறச் செய்யுங்கள். புதிய அரசியலின் தொடக்கமாக ஈரோடு கிழக்கிலே அரசியல் வரலாற்றை மாற்றி எழுதுங்கள். மானமிக்க என் இன சொந்தங்களே, புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும்.